Hello aspirants, welcome to HL Focus Point. In the video, December 2018, Tneb Assistant Engineers written examination conduct பண்ணாங்க. அதோட question paper part 2 basic engineering and sciences தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு part 1 engineering mathematics ஓட சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க சிலபஸ் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 8 டாபிக்ஸ் இருக்கும் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்ல. அண்ட் இப்போ 2020 அகைன் புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா பார்ட் 2ல உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் 2018 நடந்த எக்ஸாம்ல அவங்களோட பேட்டர்ன் படி பார்ட் 2ல உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு 35 கொஸ்டின் சொல்யூஷன் தான் கொடுக்க போறேன். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, என்னடா 20 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இங்க நான் 35 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன்ட்டு. இதுக்கு இப்போ புதுசா இருக்க நோட்டிபிகேஷன்ல அவங்க 20 மாத்திட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் பார்ட் 2 வாஸ் 35. அதனால இங்கேயும் நம்ம 35 கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னா 8 டாபிக் இருந்துச்சுன்ட்டு. 8 டாபிக்ல பாத்தீங்கன்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 5, சிவில் இன்ஜினியரிங்ல 4, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 5, கம்ப்யூட்டர்ல 3, மெட்டீரியல் சயின்ஸ்ல 4, பிசிக்ஸ்ல 6 அண்ட் கெமிஸ்ட்ரியில 4. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. 35 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாபிக் 8 டாபிக்கையும் வந்து ஆல்மோஸ்ட் 1-2 டிஃபரன்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவையும் என்னோட அசம்ஷன் என்னன்னா 20 கொஸ்டின்ஸ்ல வந்து ப்ராப்ளி ஒவ்வொரு டாபிக்ல வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வரலாம், மேக்ஸிமம் 4 போகலாம். ஸோ அப்படிதான் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எல்லா டாபிக்குமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எதையுமே நீங்க வந்து சாய்ஸ்ல விடுற மாதிரி இல்லை. உங்களுக்கு டீசெண்டா நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம எல்லா டாபிக்குமே படிக்கிறது பெட்டர் என்ன கேட்டீங்கன்னா. கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். A deformable body under its strength limit undergoes deformation till option 1 it breaks, option 2 it elongates plastically, option 3 it attains balance of applied forces and moments with inertia forces and inertial moments, and option 4 it buckles. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க கொஸ்டின் நம்பர் 21 கொடுத்துருக்கேன். அது பார்ட் 1ல இருந்து அப்படியே கண்டினியூஷனா வருது. அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்காது, எடுத்தோன்னே ஏன் 21 கொடுத்துருக்கேன்ட்டு. பார்ட் 1ல 1 to 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன். ஸோ கொஸ்டின் பேப்பர்ல 21 தான் அடுத்தது கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வீடியோல நம்ம 21ல இருந்து 55 கொஸ்டின்ஸ் இருக்கும், கொஸ்டின் நம்பர் 55 வரைக்கும் சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்தீங்கன்னா டிஃபர்மேஷன்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பாடியோ இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்ல சில அதோட ஷேப்ல சில சேஞ்சஸ் நடக்கும். பிசிக்கலா யூ கேன் ஹேவ் see some changes there. அத சேஞ்சஸ் தான் நம்ம டிஃபர்மேஷன் சொல்றோம். அந்த டிஃபர்மேஷன்லயே உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் and another one is plastic deformation. எலாஸ்டிக் டிஃபர்மேஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க ஒரு பாடி மேல, அப்ப என்ன ஆகும், அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும், அது டிஃபார்ம் ஆகுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த எக்ஸ்டர்னலா கொடுத்த அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிடுறீங்க. ரிமூவ் பண்ணும்போது அந்த டிஃபார்ம் ஆன பாடி வந்து அகெயின் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, எவ்வளவு நேரத்துக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு மட்டும்தான் அந்த டிஃபர்மேஷன் இருக்கும். நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா அகைன் ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். ஸோ ஐ கேன் சே தட் மை எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் இஸ் ரிவர்சிபிள். இதே பிளாஸ்டிக் டிஃபர்மேஷனா நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமுமே அந்த பாடி டிஃபார்மா தான் இருக்கும், அதனால ஒரிஜினல் ஷேப்புக்கு போக முடியாது. அந்த பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் வந்து பெர்மனண்டாவே இருக்கும். அப்ப ஐ கேன் சே தி பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் டு பி irreversible. இதை நான் கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த ஈல்ட் ஸ்ட்ரென்த் வரைக்கும் ஒரு லீனியர் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லீனியர் ரீஜன் தான் எனக்கு எலாஸ்டிக் டிஃபர்மேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ பாடியோட ஈல்ட் ஸ்ட்ரென்த் வரைக்கும் நான் அந்த பாடி வந்து அதோட ஷேப்பை ரீட்டைன் பண்ண முடியும். அந்த ஈல்ட் ஸ்ட்ரென்த் தாண்டிச்சுன்னா இந்த நான் லீனியர் ரீஜன் இருக்குல்ல, இது வந்து என்னோட பிளாஸ்டிக் டிஃபர்மேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த பிளாஸ்டிக் டிஃபர்மேஷனையும் தாண்டி போச்சுன்னா, அதுக்கு மேல என்னால பாடியோட லிமிட் எக்ஸ்டீட் ஆச்சுன்னா the body will fracture, break ஆயிடும். ஓகே,
அதான் இங்க மீன் பண்றாங்க. ஸோ கொஸ்டின் என்ன, அது ஸ்ட்ரென்த் லிமிட் வரைக்கும் எவ்வளவு நேரம் அதை அண்டர்கோ பண்ணும் டில் இட் பிரேக்ஸா கிடையாது, இட் எலாங்கேட்ஸ் பிளாஸ்டிக்ல அதுவும் கிடையாது, ஃபோர்த் ஒன் பக்கிள்ஸ் அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ a body can undergo deformation within its strength limit until it attains balance of applied forces and moments with inertia forces and inertial. So answer is option 3. Okay, அடுத்த question. The area under the speed time graph. Okay, நான் ஒரு graph எடுத்துக்கிறேன். X axisல time கொடுத்துக்கிறேன், Y axisல speed எடுத்துக்கிறேன். Okay, ஸோ இது நான் லீனியரா வரைகிறேன். ஸோ உங்களுக்கு எல்லா டைமுமே வந்து இந்த ஸ்பீட் டைம் கிராஃப் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வரைகிறேன். இப்போ நான் இதுக்கு ஒரு ஸ்லோப் எடுக்கிறேன். இந்த கிராஃப்க்கு ஸ்லோப் எடுத்தா எனக்கு என்ன வரும்? ஸ்பீட் பை டைம். ஸோ ஸ்பீட் பை டைம்னா வெலாசிட்டி பை டைம், தட்ஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க, ஸ்லோப் கேட்கல. அப்ப நீங்க டைரக்டா ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஏரியாங்கிறது என்ன, இந்த கர்வுக்கு இருக்கிற இந்த பார்ட் தான் இதோட ஏரியா. ஸோ இந்த ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணா, we can integrate the speed with respect to time, speed into dt நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பீடை இன்டெகிரேட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? I get distance. So my answer is option 3, distance traveled by the particle. இதே நீங்க வந்து ஆக்சலரேஷன் டைம்க்கு ஒரு கிராஃப் வரைகிறீங்க, அதுக்கு ஏரியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து நீங்க டேரக்டா ஸ்பீட் அண்ட் டைம் போட்டு அதுக்கு நீங்க ஏரியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வரும். ஸ்லோப் எடுத்தீங்கன்னா ஸ்பீட் பை டைம் வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷன் வரும். If a stone is projected vertically, its time of flight is option 1 inversely proportional to its mass, option 2 proportional to its mass, 3 inversely proportional to its initial velocity, 4 proportional to its initial velocity. Okay, நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஸ்டோனை வெர்டிக்கலி மேல தூக்கி போடுறேன். ஸோ ஸ்டோன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. we call it as equations of motions in a straight line. ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒன்று இருக்கு, அது தனி ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல ஒரு பார்ட்டிகளோ மூவ் ஆகும் போது we have 3 different equations of motion. First is v is equal to u plus at. Second is v square is equal to u square plus 2as. Third is s is equal to ut plus half at square. இதுல u and v are initial and final velocity. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனலா போய் ரீச் ஆகுது, கடைசியா போய் ஸ்டாப் ஆகிற இடத்துல ரீச் ஆகிற இடத்துல என்ன வெலாசிட்டி இருக்கோ அதுதான் ஃபைனல் வெலாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் a is acceleration, s வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், t வந்து டைம் ஆஃப் மோஷன். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டோனை ப்ரொஜெக்டை வெர்டிகலி அப் பண்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. ஒரு இங்க வந்து தூக்கி போடுறப்போ ஒரு வெலாசிட்டியோட தூக்கி போடுறேன். இப்ப என்ன ஆகுது, இட் டிராவல்ஸ் அகைன்ஸ்ட் த கிராவிட்டி. நான் தூக்கி போடுறப்ப மேல போறனால கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அப்ப ஐ கேன் சே ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. மைனஸ் ஏன் போடுறேன்னா அகைன்ஸ்ட் த கிராவிட்டி போகுது. ஸோ ஆக்சலரேஷன் ஜி இஸ் ஆக்சலரேஷன் இன்டு கிராவிட்டி. இப்ப எவ்வளவு தூரம் அது மேல போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டில் த வெலாசிட்டி பிகம்ஸ் 0. அப்ப அதை நான் ஃபைனல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். v is equal to 0. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டைம் ஆஃப் ஃபிளைட் கேட்டிருக்காங்க. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. நீங்க இந்த 3 ஈக்குவேஷன்ஸுமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வச்சு நீங்க எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வேணா சால்வ் பண்ணலாம். ஒரு பார்ட்டிகுலர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு சுத்தி எவ்வளவு கொஸ்டின்ஸ் வேணா கேட்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சலாம், ஃபைனல் வெலாசிட்டி, இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சலாம், டைம் ஆக்சலரேஷன். ஸோ இதை வச்சுட்டு நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணா சால்வ் பண்ணலாம். ஸோ 3 ஈக்குவேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எந்த கொஸ்டினுக்கு எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாலேஜும் உங்களுக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்க டைம் கேட்கறாங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும்னா அங்க டைம்ங்கிற ஒரு பெராமீட்டரே அங்க இல்ல, வேரியபிளே அங்க இல்ல. அப்படிங்கிறப்ப இந்த கொஸ்டினுக்கு எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் தேவையில்லை. ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் வந்தா இங்க வந்து எஸ்ன்னு ஒரு
வேரியபிள் இருக்கு. அதாவது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். கொஸ்டின்லயும் எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் பத்தி எந்த ஐடியாவும் கொடுக்கல. அதனால அப்ப நான் தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐம் ஒன்லி லெஃப்ட் வித் ஈக்குவேஷன் 1. v is equal to u plus at. ஸோ அதுல vங்கிறது 0, u the initial velocity plus aங்கிறது minus g into t. Okay, or I can write u is equal to gt or t is equal to u plus g. இது gங்கிறது acceleration due to gravity 9.81. It's a constant. So I can say t is proportional to u. U is the initial velocity. So the question or answer is option 4. My time of flight is proportional to its initial velocity. Okay. So இந்த மூணு equation நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. That's very very important. நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூணு ஈக்குவேஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு காரோ இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகுதுன்னு சொன்னாலே உங்க மைண்ட்ல இந்த மூணு ஈக்குவேஷன் கண்டிப்பா ஞாபகம் வந்துடணும். இது ஈக்குவேஷன் தெரிஞ்சுட்டா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுக்கல அப்படிங்கறத வச்சு நீங்க சால்வ் பண்ணிடலாம். A train passes over a 600-meter long bridge. The speed of the train is 30 meters per second and the train takes 20 seconds to cross the bridge. The length of the train is கேக்குறாங்க. So இது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான். Speed is equal to distance traveled by time taken. So speed வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 30 into distance traveled. இங்க என்ன கேட்டாங்க, எனக்கு ரெண்டு இருக்குது. ஒன்னு length of the train LT ரெப்ரசன்ட் பண்றேன். length of the train நான் LT ரெப்ரசன்ட் பண்றேன். length of the bridge LB represent பண்றேன். plus LB then distance traveled divided by time taken. Time taken is 20 seconds கொடுத்திருக்காங்க. Okay, so LT தான் நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியதுங்க. so LT plus length of the bridge is 600 divided by 20. so solve பண்ணோம்னா 20 into 30 600 is equal to LT plus 600. cancel ஆயிடுச்சுனா ஃபைனலா LT வந்து 0. அதாவது length of the train 0றாங்க, which is not at all possible. actually இந்த கொஸ்டின் வந்து தப்பு. உங்களுக்கு போன தடவையே வந்து டிஎன்இபில இந்த மார்க் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் இந்த ட்ரெயின் செகண்ட்ஸ் இருக்கு, ஐ திங்க் 30 செகண்ட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவங்க ஏதோ டைப்பிங் எரர்னு நினைக்கிறேன் 20 மாத்தி கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு அவங்க வந்து கிரேஸ் மார்க் தான் கொடுத்துறாங்க. இப்ப 13 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இஃப் t is equal to 30 seconds இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும்னா இங்க 30 is equal to 30 speed LT plus 600 divided by 30. so solve பண்ணா 900 is equal to LT plus 600. so length of the train is 300 வரும். so option 2 இருந்திருக்கும் in case நம்ம டைம் வந்து 30 seconds இருந்துச்சுன்னா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அவங்க மீரட்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சான்ஸ் இருக்கு, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் டிஎன்இபி எக்ஸாம்ல. அதனால நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா 1 மார்க் ஆன்சர் கிடைச்சிருக்கும். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் டிஃபைன்ட் as the equal to the product of molecular weight of the gas and என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா R into M. இந்த ஆர்யூங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், M தான் உங்களுக்கு மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி கேஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 R into M. அது என்ன யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இல்லை தனியா ஜெனரல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷன்ல யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றது இஸ் PV is equal to N into RU into T. Pங்கிறது ப்ரெஷர், விங்கிறது வால்யூம், Nங்கிறது இங்க வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, RUங்கிறது யூனிவர்சல் கேஸ் கரண்ட், Tங்கிறது டெம்பரேச்சர். இது பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷன். இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா PV is equal to M into RT. அகைன் P and VT எல்லாம் வந்து ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இதை Mங்கிறது மாஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த M ரெப்ரசென்ட்ஸ் மாஸ், திஸ் R is their gas constant. So இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் we say that RU is equal to
gas constant into molecular weight of the gas. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கும்போது ஜென்ரலா என்ன பண்ணுவோம், அதை பத்தி தெரியாதவங்க ஆல்ரெடி யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வருதே, அப்ப அது வந்து ஃபோர்த் ஆப்ஷனா இருக்காதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, மற்ற 3 ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால ட்ரிக்கியா இருக்கும்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறது. ஏன்னா பை சான்ஸ் ஒரு கெஸ் ஒர்க்ல ஆன்சர் பண்ணிடுவாங்க சில பேர், அதுக்காகவே இந்த மாதிரி ட்ரிக்கியா கேட்கறாங்க. ரேஷியோ ஆஃப் டூ ஸ்பெசிபிக் ஹீட்ஸ்னா ஒன்றும் இல்லை, சிபி, தட் இஸ் சிபி பை சிவி. இந்த தேர்ட் ஆப்ஷன்ல சிபிங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவிங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ ரேஷியோ ஆஃப் டூ ஸ்பெசிபிக் ஹீட்ஸ்னா இதுதான். இந்த காமாவை வந்து வி ஆல்சோ கால் இட் அஸ் adiabatic index. So adiabatic is nothing but the ratio of two specific heats, Cp by Cv. Twenty-seventh question: the work required for compression in a closed system increase when the value of the n, the index of compression. Option 1 increases, option 2 decreases, option 3 remains the same, option 4 first increases and then decreases. Okay, compression order in a closed system compression we have a work done to formula that is given by n by n minus 1 p1 v1 into p2 p1 to the power of n divided by n minus 1 minus 1. இதான் whole இதோட formula. p1 v1 அப்படிங்கிறது initial pressure and initial volume, p2ங்கிறது final value, n-ங்கிறது index of compression. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு n இன்க்ரீஸ் ஆகுறப்ப work done will also increase. இந்த ஈக்குவேஷன் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு n இன்க்ரீஸ் ஆக work done increase ஆகும். So my answer is option 1 increases. Okay, in a polytropic process heat rejector இது direct formula தான், இது நீங்க derive பண்றதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த process பத்தி தெரிஞ்சுக்கணும், அதோட heat rejected formula என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். So polytropic processனா என்னன்னா PV to the power of n is equal to constant. n-ங்கிறது இங்க ரெண்டு இடத்துல பாலிடாபிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பெஷல் கேசஸ்லாம் ஒன்று இருக்குது. இப்போ n வந்து 0வா இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் n 0வா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், v வந்து v to the power of 0 வந்து 1 ஆயிடும். ஸோ p is equal to constant. அதனால இட் இஸ் a constant pressure process சொல்றோம். அதே n வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா we call it as a கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து எம்சிக்யூ கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ n is equal to 0னா பாலிடாபிக் ப்ராசஸ்ல if n is equal to 0 it is a constant pressure process, n is equal to infiniteனா it is a constant volume process. இப்போ அவங்க ஹீட் ரிஜெக்டட் என்னன்னு கேட்கறாங்க, இது டைரக்டா நான் சொல்லணும்னா இட்ஸ் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இதோட டைரக்ட் ஃபார்முலா வந்து gamma minus n divided by gamma minus 1 into work done on the system. இதே work done formula கேட்டீங்கன்னா I can give you P2 V2 minus P1 V1 divided by 1 minus n. இதுதான் work done ஓட formula. ஸோ உங்களுக்கு இது மாதிரி constant pressure process, constant volume process, அதாவது constant volume process isochloric process ன்னு சொல்லுவோம், constant pressure process isobaric ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி constant temperature isothermal process ன்னு சொல்லுவோம், then adiabatic process and polytropic process. இந்த 5 ப்ராசஸோட ஈக்குவேஷன்ஸ் என்ன, அதோட ஒர்க் டன் என்ன, ஹீட் ரிஜெக்டட் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து எந்த மாதிரி வேணா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அகைன் ரிப்பீட் பண்றேன், ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், adiabatic process and polytropic process. இந்த 5 ப்ராசஸோட ஒர்க் டன், அதோட ஈக்குவேஷன்ஸ், அதோட ஹீட் ரிஜெக்டட் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து மாத்தி எப்படி வேணா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. A gas is compressed in a cylinder by a movable piston to a volume 1/2 of its original volume. During the process, 300 kilojoule heat left the gas. So 300 kilojoule எனக்கு Q ரெப்ரசென்ட் பண்ணுது, ஹீட்டுங்கிறத நான் Q ஆர் dQன்னு எடுக்கிறேன், சேஞ்ச் இன் ஹீட்னு எடுத்துக்கிறேன், லெஃப்ட் தி கேஸ். அந்த இன்டர்னல் எனர்ஜி ரிமைன் தி சேம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி என்னன்னா ஃபைனல்
இன்டர்னல் எனர்ஜியும் இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜியும் ரெண்டுமே சேம்ன்றாங்க. அப்ப சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினா எப்படி இருக்கும்? ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி யூன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்ப சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்? 0 ஆயிடும். இந்த ஃபைனலும் இனிஷியலும் சேமா இருக்கப்ப 0 ஆயிடும். ஸோ த ஒர்க் டன் ஆன் த கேஸ் என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கு based on first law of thermodynamics, I can say that dq is equal to del u plus dw. dq is heat transfer, net heat transfer. Again del u na change in the internal energy. dw is the work done or net work done கேக்குறாங்க. இப்ப dw தான் எனக்கு क्वेश्चनல கேக்குது. dq क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 300 kilojoule. So 300 kilojoule-னால joule கணக்கு போட into 10 power 3 போட்டுக்கிறேன். So del u வந்து 0, ஏன்னா internal energy same சொல்றாங்க, அதனால 0 plus dw. அப்ப dw is nothing but so into okay, இதுதான் என்னோட work done in unit வந்து joule. பட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? நியூட்டன் மீட்டர்ல வேணும்னு கேட்டிருக்காங்க. So actually 1 joule is equal to 1 Newton meter. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 joule is equal to 1 Newton meter. அப்ப நான் அதை எப்படி எழுதலாம்? Newton meter. 3 lakhs Newton meter. So my answer is option 2. Okay. So இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். அவங்க கொஸ்டின் வந்து ஜூல்ஸ்ல கொடுத்துருக்காங்க, யூனிட்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு நியூட்டன் மீட்டர்ல கேட்கறாங்க. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 joule is nothing but 1 Newton meter. Okay, that question, second law of thermodynamics வந்து கேட்டிருக்காங்க. According to Clausius statement. So according to Clausius statement of second law of thermodynamics, it is impossible to construct a device which works on a cycle and produce no other effect than transfer heat from low temperature zone to high temperature zone. So இதை கம்பேர் பண்ணி பாருங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், it is impossible to construct an engine which operates in a cycle and receives a given amount of heat from higher temperature and does equal amount of work. இதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. So next, second, it is impossible to construct a device which operates in a cycle and produce no other effect than transfer of heat from cooler body to hotter body. So answer is option 2. இதான் நமக்கு மேட்ச் ஆகும். சாரி, answer is option 2. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிவைஸ் இருக்கு, ஒரு நமக்கு வந்து ஒரு 2 ரீஜன் இருக்கு. ஒன்னு வந்து லோயர் டெம்பரேச்சர்ல இருக்கு, ஒன்னு ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்கு. ஜென்ரலா வந்து ஹீட் வந்து ஹையர் டெம்பரேச்சர் இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இங்க நான் லோயர் டெம்பரேச்சர் இருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு டூ சம் எக்ஸ்டர்னல் ஒர்க். அதுதான் இங்க சொல்றாங்க. நீ எந்த ஒர்க்கும் பண்ணாம உங்களால வந்து ஒரு டிவைஸ்ல ஹீட்டை வந்து லோயர் டெம்பரேச்சர் இருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. It is impossible to construct a device which works on a cycle and produce no other effect than transfer heat from the lower temperature zone to the higher temperature zone. So ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் ஹெல்ப் இல்லாம உங்களால ஹீட்டை வந்து லோயர் டெம்பரேச்சர் வந்து ஹையர் டெம்பரேச்சர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. That is called as Clausius statement of second law of thermodynamics. The musical interval between the tons of frequencies 320 Hz and 240 Hz. இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். So musical interval எப்படி கண்டுபிடிச்சேன்? It is a ratio of 2 frequencies. இப்போ இங்க எனக்கு என்ன 2 frequency இருக்கு, 320 and 240. So ratio என்ன வரும் எனக்கு? 320 divided by 240. So solve பண்ணா எனக்கு 0 cancel ஆயிடுச்சு. With 8 tablesல cancel பண்ணனா எனக்கு இங்க 4 வரும், இங்க எனக்கு 3 வரும். So answer is 4/3. So option 2 is the correct answer for the question number 31. Okay, 2 waves are said to be coherent if they have same amplitude, option 2, same amplitude and same wavelength, option 3, same wavelength, option 4, same wavelength and constant phase difference. So you can say 2 waves to be coherent. அதுக்கு 2 condition உங்களுக்கு satisfy ஆகும். The first condition, it should have the same wavelength, and the second condition,
they should have constant phase difference. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு வேவ்ஸை வந்து நம்ம கோரண்ட் வேவ்னு சொல்றோம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கு லேசர் ரைட். அகைன் கோஹரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. கோஹரன்ஸ்ல டெம்போரல் கோஹரன்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்பேஷியல் கோஹரன்ஸ்னு சொல்லுவோம். இதுல டெம்போரல் கோஹரன்ஸ்ங்கிறது it depends on the time. With respect to time, again spatial as the name suggests, it depends upon the position. So in the question answer is option 4. So ரெண்டு waves coherent இருக்கும்னா அதோட wavelength same இருக்கும் and they should have the same phase difference or constant phase difference between them. Which of the following rays has maximum frequency? UV rays, microwaves, infrared rays and X-rays. So நம்மளுக்கு அது டேபிள் கொடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்க எல்லா வேவ்ஸோட டேபிள் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், விசிபிள் ரீஜன், அல்ட்ராவயலட் ரேஸ், எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து கீழே போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ ரேடியோ வேவ்ஸ்ல இருந்து ஹாவ் அ மினிமம் ஃப்ரீக்வன்சி, மேக்ஸிமம் உங்களுக்கு காமா ரேஸ் வரைக்கும் போகும். ஸோ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு யூவி, மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ரேஸ் தான் கொடுத்துருக்கலே மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 எக்ஸ்ரேஸ். இதே வேவ்லென்த் பாத்தீங்கன்னா இதோட வேவ்லென்த்தோட பாத்தீங்கன்னா காமா ரேஸ்க்கு வந்து மினிமம் வேவ்லென்த் இருக்கும், மேக்ஸிமம் வேவ்லென்த் பாத்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். ஸோ கீழே இருந்து மேலே இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகணும். ஸோ நீங்க இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ நீங்க என்ன பண்ணலாம், கீழே போக போக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் கீழே இருந்து மேலே போக போக எனக்கு வேவ்லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா வேவ்லென்த் பத்தியோ இல்ல ஃப்ரீக்வன்சி பத்தியோ கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப இதுல இருந்து எது மேக்ஸிமம், எது மினிமம், எது வந்து ஹையர் ஆர்டர் இல்ல ஹையரார்கி படி ரேட் பண்ணுங்க, ரேட் இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்டா கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் இருக்கு. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், ஐஆர் ரேஸ், visible rays, UV rays, X-rays and gamma rays. In the Davison-German experiment, when 54 volt was applied to the electrons, the pronounced scattering direction was found to be. என்னன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, ரெண்டு சயின்டிஸ்ட் டேவிசன் ஜெர்மன் they conducted experiment எதுக்குன்னா it proved the wave nature of the electrons. எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து டியூவல் நேச்சர் இருக்கு. ஒன்னு வந்து இட் கேன் பிஹேவ் அஸ் எ பார்ட்டிகல், இன்னொன்னு வந்து இட் கேன் பிஹேவ் அஸ் எ வேவ். ஸோ அப்படின்னு ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஓகே, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மன் தான். அங்க எக்ஸ்பிரிமெண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் கன் இருக்குது, தே ஹேவ் எலக்ட்ரான் கன். அந்த எலக்ட்ரான் கன் வந்து யூஸ்டு ஒரு வோல்டேஜ் கொடுத்து அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து எலக்ட்ரான் கன். அதுல இருந்து எலக்ட்ரான் கொண்டு வந்து ஒரு நிக்கல் கிறிஸ்டல் மேல பம்பார்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஸ்கேட்டர் ஆகுது. ஸ்கேட்டர் ஆகி ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டர் என்னன்னு நோட் பண்ணிக்கிறாங்க. தென் எந்த ஆங்கிள் அது ஸ்கேட்டர் ஆகுது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிட்டு ஒரு கிராஃப் பிளாட் பண்றாங்க ஃபார் பை வேரிங் தி வோல்டேஜ். ஸோ இங்க கொடுக்குற வோல்டேஜை வெரி பண்ணி இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்கேட்டரிங் எலக்ட்ரான்ஸையும் டைஃப்ராக்ஷன், அதாவது எந்த ஆங்கிள் வந்து ஸ்கேட்டர் ஆகுது அப்படிங்கிற ஆங்கிளையும் நோட் பண்ணி ஒரு கிராஃப் வரைகிறாங்க. ஸோ a graph is plotted between the intensity of scattering and the angle of scattering for different values of potential difference. ஸோ அவங்க சூஸ் பண்ண பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 44 வோல்ட்ஸ் வந்து 68 வோல்ட்ஸ் வரைக்கும் வேரி பண்ணாங்க.
அப்படி நோட் வேரி பண்ணும்போது அவங்க நோட் பண்ணது என்னன்னா, அதோட இன்டென்சிட்டி வந்து அதிகமா எந்த இடத்துல இருக்குன்னா 54 வோல்ட்ல கொடுக்குறப்பதான் அதோட இன்டென்சிட்டி அதிகமாகுது. அப்ப அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 50 டிகிரி இருக்குன்னு அவங்க கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஃபார்முலால எதுவும் கிடையாது. அவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க கன்க்ளூட் பண்ற விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ற போது இன்டென்சிட்டி வந்து எங்க மேக்சிமமா இருக்கும்னா 54 வோல்ட் அப்ளை பண்றப்ப அப்ப அதோட ஆங்கிள் 50 டிகிரி அப்படிங்கறது கன்க்ளூட் பண்றாங்க. அதுதான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. when 54 volts was applied, scattering direction என்னன்னு கேக்குறாங்க. so the answer is option 50 degree. so நீங்க தனியா சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான், தியரி கொஸ்டின் தான். இங்க நீங்க வந்து டேவிஷன் தெர்மல் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்கம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். இது வந்து ஏதோ ஒரு பை ஃப்ளூக் எங்கேயோ ரிலேட் பண்ணி அட்டன் பண்ற மாதிரி கிடையாது. இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா நீங்க படிச்சிருக்கணும். ப்ராப்ளம் இந்த கொஸ்டினை வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களை படிச்சிருக்கீங்க, நாலேஜ் எவ்வளவு வைடா நீங்க படிச்சிருக்கீங்கிறத டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. தேவையில்லாம ஏதோ ஒண்ணு பை ஃப்ளூக் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே உங்க மார்க்கை குறைச்சிக்காதீங்க. The process of mixing the signal with the carrier is called. Okay. So 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். Dispersion means a splitting of white light into component colors. So ஒரு white light கிளாஸ் பிரிசம்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒயிட் லைட் வந்து அது டிஃப்ரெண்ட் பேட்டர்னா டிஃப்ரெண்ட் காம்பனன்ட் கலர்ஸா ஸ்பிளிட் ஆகும். அது பேர் தான் டிஸ்பர்ஷன். அப்படி நீங்க ஸ்கூல் படிக்கும்போது பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்க. அடுத்து மாடுலேஷன். இப்ப நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு பாஸ் பண்ணும், ஒரு கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷனா அந்த டிஸ்டன்ஸை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது அப்படியே பாஸ் பண்ண முடியாது. என்ன பண்றேன், என்னோட இன்ஃபர்மேஷனை இன்னொரு சிக்னல்ல, அதாவது கேரியர் சிக்னல்னு ஒரு சிக்னல்ல இம்போஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மாடுலேஷன். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வேரிங் ஒன் ஆர் மோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேரியர் சிக்னல் வித் மாடுலேட் சிக்னல். மாடுலேட்டிங் சிக்னலுக்கு தான் நான் எந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, ஸோ நான் பாஸ் பண்ற இன்ஃபர்மேஷனை கேரியர் சிக்னல்ல சூப்பர் இம்போஸ் பண்ணி அனுப்புவேன். அந்த ப்ராசஸ் பேர் தான் மாடுலேஷன். ஸோ அட்டினேஷன் வந்து ஒரு ப்ராசஸ் கிடையாது. அதாவது வந்து ஒரு சிக்னலை வந்து ஒரு கேபிள்ல வந்து நீங்க சென்டிங் இட் டு ஓவர் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும், என்னோட சிக்னலோட ஸ்ட்ரென்த், அதாவது அதோட இன்டென்சிட்டி கம்மியாயிட்டே போகும். ஸோ லாஸ் ஆஃப் சிக்னல் தான் அட்டினேஷன் சொல்றேன். சப்போஸ் நான் 15 ஒரு சிக்னலை அனுப்புறேன், போக 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 என்ன ஆகும், அது அப்படியே 30, 22, 19, 15 அப்படின்னு கம்மியாயிட்டே போகும். தட் இஸ் கால்ட் அஸ் அட்டினியேஷன். ஸோ டிமாடுலேஷன் வந்து ஆப்போசிட் ஆஃப் டிமாடுலேஷன். ஸோ நான் என்னோட சிக்னல், என்னோட இன்ஃபர்மேஷனை கேரியர் சிக்னல் அனுப்பிச்சிருக்கேன்ல, ஸோ ரிசீவிங் எண்டில் என் கேரியர் சிக்னல் இருந்து என்னோட இன்ஃபர்மேஷனை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் டிமாடுலேஷன். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் தி ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி கேரியர் சிக்னல். ஸோ கொஸ்டின் என்ன, ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் தி சிக்னல் வித் தி கேரியர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 மாடுலேஷன். Necking occurs in which type of fracture? Ductile, brittle, fatigue and creep. இதான் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து டக்டைல். நான் இது உங்களுக்கு வந்து இந்த 4 ஃப்ராக்சர் பத்தியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ டக்டைல் ஃப்ராக்சர் எப்படி இருக்கும்னா, இந்த டக்டைல் ஃப்ராக்சரோட ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பாடி ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் என்னோட ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுல நான் எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும், நம்ம டிஃபர்மேஷன் பத்தி நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே உங்களுக்கு சொன்னேன். ஸோ இங்க அதான் நடக்க போகுது. ஸோ எலாஸ்டிக் டிஃபர்மேஷன், பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன்லாம் பார்த்தோம்ல, அதுதான் இங்க. ஸோ எலாஸ்டிக் டிஃபர்மேஷனையும் தாண்டி பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் போனதுக்கு அப்புறம் அதையும் ஸ்ட்ராங் பண்ண முடியலன்னா தான் உங்களுக்கு ஃப்ராக்சர் நடக்குது. ஸோ என்ன ஆகும், என்னோட பாடி டிஃபார்ம் ஆகும். இப்படி இந்த மாதிரி டிஃபார்ம் ஆகுது. இந்த ஷேப் பாருங்களேன், இததான் நெக்கிங்னு சொல்றோம். ஸோ டிஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து இன்டர்னலா உள்ள சின்ன சின்ன வாய்டு, குட்டி குட்டி எம்டி ஸ்பேசஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆஸ் நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கிறப்ப அந்த வாய்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த வாய்டோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தென் அந்த வாய்ட்ஸ் எல்லாம் ஒன்னா ஃபார்ம் ஆகி ஒரு கிராக் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ரீச், அந்த ஸ்ட்ரென்த் லிமிட் தாண்டி போறப்ப என்ன ஆகும், கிராக் ஆகும். தட் வி கால் இட் ஆஸ் ஃப்ராக்சர். இன்னொரு டக்டைல் ஃப்ராக்சர்ல இந்த ஃப்ராக்சரோட ஜோன் பாருங்களேன், இதை வந்து கப் அண்ட் கோன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். ஸோ இதையும் கொஸ்டின்ல கேட்கலாம்.
கப் அண்ட் கோன் ஃப்ராக்சர் என்னன்னு கேட்டா இட் இஸ் நத்திங் பட் யோர் டக்டைல் ஃப்ராக்சர். இதான் டக்டைல் ஃப்ராக்சர். இப்படிதான் இதான் அதோட ப்ராசஸ். இன்னொரு டக்டைல் ஃப்ராக்சர்ல ஃபர்ஸ்ட் நெக்கிங்ல ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா வாய்ட் ஃபார்ம் ஆகுது, அண்ட் வாய்ட் க்ரோத் ஆகுது, அண்ட் வாய்ட் வந்து க்ரோத் ஆகுது, ஒரு கிராக்கா ஃபார்ம் ஆகுது. அந்த கிராக் ஃபைனலா ஃப்ராக்சர் ஆகுறப்ப இந்த ஷேப்ல வந்து உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகுது. அதை வந்து கப் அண்ட் கோர் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். இதான் டக்டைல் ஃப்ராக்சர். ஸோ இப்போ இதை வச்சு பிரிட்டில் ஃப்ராக்சரை பார்க்கலாம். டக்டைல் ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அதிகமாக இருக்கும், பிரிட்டிலுக்கு லோவா இருக்கும். கிராக் ஆகுறப்ப ஸ்ட்ரெஸ் வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்கும் டக்டைல் ஃப்ராக்சர்ல. பிரிட்டில் ஃப்ராக்சர்ல ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். கிராக் ப்ரொபகேஷன் ரொம்ப ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும். அதாவது டக்டைல் ஃப்ராக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த மெட்டீரியல் வந்து ஓகே இது ஸ்ட்ரென்த் போயிடுச்சு, ஏதோ சம்திங் ஆக போகுது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம் ஃப்ராக்சர் பார்ப்போம். ஆனா பிரிட்டில் ஃப்ராக்சர் அப்படி இல்லை. லைக் ஒரு வார்னிங்கே இருக்காது, சடனா ஃப்ராக்சர் ஆயிடும் உங்களுக்கு. அதான் பிரிட்டில் ஃப்ராக்சர். ஸோ டிஃபர்மேஷன் எக்ஸ்டென்சிவா இருக்கும், இங்க லிட்டிலா இருக்கும். வார்னிங் சைன் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன். ஸோ ஆல்ரெடி அங்கே டிஃபர்ம் ஆயிட்டு இருக்கும் டக்டைல் ஃப்ராக்சர். ஸோ உங்களுக்கு தெரிய போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது வந்து உடைய போது, கிராக் ஆக போதா, ஃப்ராக்சர் ஆக போகுதுன்னு தெரியும். ஆனா பிரிட்டில் ஃப்ராக்சர் உங்களுக்கு வார்னிங்கே இருக்காது, சடனா அது கிராக் ஆயிடும். ஸோ ஃப்ராக்சர் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்கும் அண்ட் டல்லாவும் இருக்கும். இங்க பிரிட்டில் ஃப்ராக்சர், இந்த ஃப்ராக்சர் ஆன சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க தொட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் பிரைட்டாவும் இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி மெட்டீரியல் டக்டைல் ஃப்ராக்சர்ஸ் நடக்குதுன்னா மெட்டல்ஸ்ல நடக்கும். அண்ட் எஃப்சிசி ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அதுதான் எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல. பிரிட்டில் ஃப்ராக்சரை பொறுத்தவரைக்கும் செராமிக்ஸ்லயும் பாடி சென்டர் கியூபிக்லயும் ஹெக்ஸகன் சென்டர்லயும் நடக்கும் உங்களுக்கு ஃப்ராக்சர். ஸோ இந்த டேபிளையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். திஸ் இஸ் அபவுட் டக்டைல் அண்ட் பிரிட்டில் ஃப்ராக்சர். அண்ட் டக்டைல் ஃப்ராக்சர் நீங்க ரெண்டு டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும், நெக்கிங்கும் கப் அண்ட் கோன் ஃப்ராக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபெட்டிக்னா, it occurs under repetitive short duration in a cyclic manner. It occurs at stresses which are smaller than the yield stress of the material. So repetitive small durationல நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும் போது ஃபெட்டிக் ஃப்ராக்சர் நடக்குது. இதே க்ரீப்னா கான்ஸ்டன்டா ஒரு லோட் கொடுப்பீங்களா, அந்த கான்ஸ்டன்ட் லோடுனால நடக்கிறது தான் க்ரீப் ஃப்ராக்சர். அண்ட் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர். க்ரீப் ஃப்ராக்சர்ங்கிறது தே ஆர் வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர். ஸோ இதான் 4 ஃப்ராக்சர் பொறுத்து. ஸோ நம்ம கொஸ்டின்ல நெக்கிங் வந்து எந்த டைப் ஆஃப் ஃப்ராக்சர் அக்கர் ஆகுதுன்னு கேட்கறாங்க. ஸோ நெக்கிங் அக்கர்ஸ் வித் டக்டைல் ஃப்ராக்சர். Above a critical magnetic field, superconductor will become option 1 semiconductor, option 2 insulator, option 3 normal material, option 4 magnetic material. So superconductivity is the ability of the material to conduct electricity with zero resistance at a very low absolute temperature. This is superconductor. So அந்த மெட்டீரியல் தான் சூப்பர்கண்டக்டர்னு சொல்றோம். So with zero resistance and absolute low temperature, இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சூப்பர் கண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். Now அப்ப critical magnetic field னா என்ன? It is a maximum magnetic field above which the material cannot retain superconductivity. So ஒரு மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டரா பிஹேவ் பண்ணுனா அது கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேல இருக்கக்கூடாது, அது கீழே வரைக்கும் தான் அதால சூப்பர் கண்டக்டரா பிஹேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன, above critical magnetic field superconductor will become a normal magnetic material. அவ்வளவுதான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ பிலோ சூப்பர் கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் அதால சூப்பர் கண்டக்டிவிட்டியை அதால மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு மெட்டீரியலை. அந்த மெட்டீரியல் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு மேல போச்சுன்னா it will become a normal magnetic material. So critical magnetic field, we have a formula. Hc is equal to h naught 1 minus t by tc the whole square. So tc is again critical temperature நமக்கு இங்க. இதுக்கு பேர் தான் மெய்ஸ்னர் எஃபெக்ட்னு சொல்லுவோம் நம்ம. இந்த டேர்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் கண்டக்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்க மெய்ஸ்னர் எஃபெக்டை ஞாபகம் வச்சுக்கணும். In a nuclear reactor, ceramics can be used as coolants, fuel, seals, moderators. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 3 ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. அதாவது செராமிக்ஸ் வந்து டைரக்டா நீங்க எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏதோ ஒரு கோட்டிங்காகவோ இல்லை ஒரு ஸ்ட்ரென்தனிங் மெட்டீரியலாவோ தான் செராமிக்ஸ் யூஸ் பண்ணீங்க. டைரக்டா வந்து ஒரு விஷயத்த வந்து இதுதான் இப்போ வந்து H2O இல்லை பெர்லியம் வாட்டர் எப்படி நீங்க ஹெவி வாட்டர்லாம் யூஸ் பண்றீங்களோ நியூக்ளியர் ரியாக்டர்ல, அது மாதிரி செராமிக் ஒரு ஆப்ஜெக்டை டைரக்டா யூஸ் பண்றது கிடையாது.
இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் வந்து இதுக்கு 3 ஆப்ஷன்லயுமே ஆன்சரா அவங்க கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 2 ஃபியூவல், 3 4. ஸோ நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 3ல இது செலக்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் இருந்திருக்கும். A fluid is a substance. ஸோ fluid definition பார்த்தீங்கன்னா fluidக்கு it can mean both liquid and gas, ரெண்டுமே மீன் பண்ணும். So fluid is a liquid, gas or any other material that continuously flows or deforms under a applied stress or external force. Fluid fills the container அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா கேஸ் வந்து ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா கேஸ் ஃபுல்லா அந்த கண்டெய்னர் ஃபில் பண்ணணும் நம்மள எதிர்பார்க்க முடியாது. Fluid has zero viscosity கிடையாது. Fluidக்கு viscosity இருக்கு. And fluids can also be compressible. அதனால is incompressible தப்பு. So the answer is option 4, flows under the action of shear. Okay, Morse circle for a point in hydrostatic fluid will be. So first Morse circle என்னன்னு பார்க்கலாம். It is a plot between shear stress and normal stress. அதாவது shear stress, normal stress என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாங்க. Normal stressனா that acts perpendicular to the surface and shear stressனா that acts parallel to the surface. இப்போ வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் ரெண்டை வரைஞ்சிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எனக்கு shear stress. இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா, ஓகே இதான் இந்த பேரல், இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா ஆக்ட் ஆச்சுன்னா அதான் என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போ மோர் சர்க்கிள் எப்படி இருக்கும்? இது வந்து என்னோட shear stress, இது வந்து என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ மோர் சர்க்கிள் வந்து எனக்கு இப்படி இருக்கும். ஓகே, ஐம் நாட் பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரல, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபார் எ பாயிண்ட் இன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃப்ளூயிட், இந்த வேர்டை நீங்க நோட் பண்ணும். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்னா ஃப்ளூயிட் விச் இஸ் அட் ரெஸ்ட். அப்போ ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல இருக்கிறப்ப அதுல என்னென்ன மாதிரி ஃபோர்ஸஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்பாங்க. ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல இருக்க பெர்பெண்டிகுலர் ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்கும். பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்குமா இருக்காதான் நம்ம யோசிக்கணும். சாரி, நான் இங்க கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். வெரி வெரி சாரி. நார்மல் ஸ்ட்ரெஸ் பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும். ஸோ பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகிறது தான் நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பேரலா ஆக்ட் ஆகுது shear stress. வெரி சாரி, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறப்ப அதுக்கு நார்மலா ஒரு பெர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெஸ் அதுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் பேரலா நீங்க அன்டில் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க வரைக்கும் அந்த ரெஸ்ட்ல இருக்கிற ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகாது. ஸோ அப்போ ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கப்ப என்னோட shear stress வந்து ஜீரோவா இருக்கும். அப்போ என்ன ஆகும்? என் ஒய் ஆக்சிஸ் வந்து ஜீரோவா இருக்கும், எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இருக்கும். இப்போ என்ன ஆகும்? இட் வில் ரெடியூஸ் டு எ பாயிண்ட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா வந்து ஒய் ஆக்சிஸ் shear stress வந்து இந்த இடத்துல எனக்கு ஜீரோவாயிடுது. ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கிறப்ப ஒரு பெர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெஸ் அதுல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அன்டில் நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு பேரலா ஸ்ட்ரெஸ் கொடுக்குற வரைக்கும் அது மூவ் ஆகாதுங்கிறப்ப shear stress வந்து அந்த இடத்துல ஜீரோவா இருக்கும். அப்ப இட் வில் ரெடியூஸ் டு எ பாயிண்ட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ், which means it will reduce to a point on the normal stress axis. So the answer is option 3. So Morse circle for a point in a hydrostatic fluid will reduce to a point on the normal stress axis. So இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் நான் சொன்னதை மட்டும். நார்மல் ஸ்ட்ரெஸ்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும், shear stressனா பேரலா இருக்கும். Boundary layer separation is caused by. First, boundary layer na enna na, when a fluid flows past a solid body, fluid particles adhere to the outer surface of the solid body and thin layer of fluid called boundary layer is formed. அதாவது இப்போ ஒரு ஃப்ளூயிட் பாஸ் ஆயிட்டு இருக்கு, அங்க ஏதோ சாலிட் பிளாக்கோ ஏதோ அப்டக்கலோ உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பாஸ் பண்ணி அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆக வேண்டியது இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஃப்ளூயிடா இருக்க ஃப்ளூயிட்ல சில பார்ட்டிகல்ஸ் வந்து சாலிட் பிளாக்கோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல அடர் ஆயிருக்கும். அது அந்த அப்ப வந்து அந்த சாலிட் பார்ட்டிகளை சுத்தி ஒரு பவுண்டரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து பவுண்டரி லேயர் செப்பரேஷன்றாங்க. அதுல என்னன்னா அந்த வெலாசிட்டி வந்து வேரி ஆகுவாங்க. வெலாசிட்டி வந்து 0ல இருந்து
அந்த ஸ்ட்ரீம் வெலாசிட்டி வரைக்கும் வேரி ஆகும். அப்போ வந்து ஒரு வெலாசிட்டி கிரேடியன்ட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்றோம். ஸோ இதனால என்ன செப்பரேஷன் நடக்குது அப்படின்னா, இட் இஸ் காஸ்ட் டியூ டு எக்ஸசிவ் மொமெண்டம் லாஸ். அதாவது நீங்களே போயிட்டு இருக்கீங்க, நடுவில் ஏதாவது அப்டக்கல் வருதுன்னா உங்களோட மொமெண்டம் அங்க வந்து கம்மி ஆகும்ல, அதுதான். ஸோ திஸ் செப்பரேஷன் occurs due to the excessive momentum loss near the wall of the boundary. அதை வந்து adverse pressure gradient ன்னு சொல்றாங்க. So the answer is option 2, adverse pressure gradient. So boundary layer separation is caused by adverse pressure gradient. The reaction turbine has a discharge of 30 meter cube per second, passing through it under the net height of 10 meter. The overall efficiency is 0.8666. The power developed. So இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. உங்களுக்கு எஃபிஷியன்சினா என்னன்னு தெரியும், அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். ஸோ அவங்க கேட்கறது அவுட்புட் பவர் தான் என்னன்னு நீங்க கேட்கறாங்க. அப்ப இன்புட் பவர் என்ன? ஸோ P0 by rho G QH. இல்ல ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நான் கண்டுபிடிக்க வேண்டியது P0 தான். ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்ப டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000. ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அது 9.81. கியூங்கிறது தான் டிஸ்சார்ஜ். அதான் கொஸ்டின்ல 13 கொடுத்துருக்காங்க. ஹெச்ங்கிறது நெட் ஹெட் இன்டூ 10. ஓகே, இதான் என்னோட ஹெச், இது வந்து என்னோட கியூ. ரோ வந்து density of water. So density of water is 1000. G வந்து acceleration due to gravity. Efficiency வந்து 0.8. So it's simple multiplication தான் இங்க. So P0 is equal to 0.866 into 1000 into 9.81 into 30 into 10. So solve பண்ணீங்கன்னா you will get 2548638 வாட்ஸ்ல கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கிலோ வாட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு கிலோ வாட்ஸ்ல வேணா இது 1000 டிவைட் பண்ணா எனக்கு 2548.638 கிலோ வாட் வரும். ஸோ க்ளோசஸ்ட் ஆன்சர் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ஸோ ஐ கேன் டேக் இட் அஸ் 2500 கிலோ வாட்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, 2500. Okay, which of the following causes taste problems and has rotten egg order? Chlorine, benzene, nitrate, and hydrogen sulfate. The answer is hydrogen sulfate. ஏன்னா hydrogen sulfate தான் colorless gas. அது it has a pungent rotten egg odor. Also, it is highly toxic and extremely flammable. So கொடுத்திருக்க ஆப்ஷன்ல taste problems and rotten egg odor எதுக்கு இருக்குன்னா it has for hydrogen sulfate. Okay. A 1 milliammeter has a resistance of 100 ohms. It is to be converted into a 1 ammeter, the value of shunt resistances. Okay. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அம்மீட்டரோட ரேஞ்சை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதோட பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்க கனெக்ட் பண்ணும். இதே ஒரு வோல்ட் மீட்டரோட ரேஞ்சை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதோட சீரீஸா நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். இதுதான் அது ரெண்டுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுவும் நீங்க வந்து ஒரு MCQ கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு அம்மீட்டர் இருக்கு 1 milliamps, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ohm. ஓகே, இப்ப இதை வந்து 1 amp millimeter அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும், ஷண்ட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் ஆட் பண்ணும், அது RHSன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஷண்டோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்ப எனக்கு இங்க ஐன்னு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப என்ன ஆகும், இது வந்து 1 milliamps நமக்கு தெரியும். அப்ப இங்க ஃப்ளோ ஆக கரண்ட் என்ன ஆகும், I minus 1 milliamp. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நான் பேரலா கனெக்ட் பண்ணிருக்கேன், which means that வோல்டேஜ் வந்து ஈக்குவலா இருக்கும். இங்க என்ன இந்த இதுக்கு என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்க இருக்கு. நான் ரெண்டுமே V1 எடுத்துக்கிறேன். So the voltage across 100 is equal to voltage across RHS. ஏன்னா பேரலா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், வோல்டேஜ் ட்ராப் across 100 ohm is equal to voltage
drop across RHS. Okay. So voltage drop வந்து ஒண்ணும் இல்ல I into R. So 100 ohmல 1 milliamps-ங்கிற ஒரு voltage current flow ஆகுது. So 1 into 10 power minus 3 எழுதிக்கிறேன். I into R into 100. இது RSHல flow ஆகுற voltage வந்து சாரி RSHல flow ஆகுற current வந்து 1 minus 1 milliamps into RHS. So 1 into 10 power minus 3 into 100 பார்த்தீங்கன்னா எனக்கு 0.1 வரும். Now இங்க ஐங்கிறது என்ன நான் 1 amp meter கன்வெர்ட் பண்ணு. So 1 minus 1 milliamps 10 power minus 3 into RHS. So 0.1 is equal to 1 minus 0.001 RHS. So I can write my RSH is equal to 0.1 divided by 1 minus 0.001 பார்த்தீங்கன்னா எனக்கு 0.999 வரும். இதை சிம்பிளை பண்ணனா என்னோட ஆன்சர் இஸ் 0.1001 ஓம். அவ்வளவுதான். So answer is option 2. So நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு அம்மீட்டரை வந்து நீங்க ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதோட பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும். அதே ஒரு வோல்ட் மீட்டரோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணணும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது சீரியஸா நீங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டை கனெக்ட் பண்ணணும். Okay, that at logging loads the armature reaction in the alternator is. So நான் உங்களுக்கு மூணுக்குமே கொடுத்துறேன். லாகிங் லீடிங்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துறேன். So பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டியா இருக்கும் போது ஆல்டர்னேட்டர்ல ஆர்மேச்சர் ரியாக்ஷன் will be cross magnetizing. இதே லீடிங்கா இருந்துச்சுன்னா மேக்னடைசிங்கா இருக்கும். லாகிங்கா இருந்துச்சுன்னா டிமேக்னடைசிங்கா இருக்கும். ஸோ இங்க கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்கு லாகிங் லோட்ஸ்ல ஆர்மேச்சர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லேக் ஆகும் போது என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் will be demagnetizing. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 demagnetizing. ஸோ இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நீங்க எந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். A separately excited DC generator supplies 150 amps to 145 volt DC gate. First என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். IA1 ன்னு எடுத்துக்கிறேன் 150 amps. V வந்து எனக்கு 145 volt. Separate DC motor. Generator is running at 800 RPM. இது N1 ன்னு எடுத்துக்கிறேன். And armature resistance வந்து 0.1 ohms கொடுத்திருக்காங்க. If the speed of the generator is increased to 1000 RPM. இப்ப நான் N2-வை 1000 RPM க்கு இன்க்ரீஸ் பண்றேன். Okay. The current supplied by the generator to the AC grid IA2 என்னன்னு கேக்குறாங்க. இதான் எனக்கு கொடுத்திருக்க டேட்டா. Now is separately excited DC generator. So generator பாத்தீங்கன்னா my back induced EMF in that back EMF வராது. Induced EMF is equal to V plus IA RE. So இந்த இடத்துல நான் E1 கண்டுபிடிக்க போறேன். So first எனக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு ஸ்பீட் வந்து 800 RPM இருக்கும் போது, இன்னொன்னு ஸ்பீட் வந்து 1000 RPM இருக்கும் போது. இப்ப ஸ்பீட் வந்து 800 RPM இருக்கும் போது என்னோட induced EMF என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். So that is E1 is equal to V1 plus IA1 RA. So V1 na 145 plus 150 into 0.1. So solve பண்ணீங்கன்னா எனக்கு E1 will be 160. Now generally பாத்தீங்கன்னா speed is proportional to E by 5. The separately excited generator நால இந்த இடத்துல 5 வந்து எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். So I can say N is proportional to E. So நான் கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணனா நான் எப்படி எழுதலாம்னா N2 by N1 is equal to E2 by E1 எழுதலாம். So
ஸோ n2 எனக்கு தெரியும், n1 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, n1 n2 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, e1 இப்போ ஃபைண்ட் பண்ணோம். இதுல இருந்து என்னால e2 கண்டுபிடிக்க முடியும். ஸோ n2 என்ன 1000 divided by n1 is 800, e2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், divided by 160. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா இங்க 1 இங்க 20 வரும். ஸோ I can write e2 is equal to 200. ஓகே, ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணோம், ia2 கண்டுபிடிக்கணும். So which is nothing but v plus ia2 into ra. v வந்து 145 plus ia2 into 0.1 is equal to 200. So solve பண்ணீங்கன்னா 200 minus 145 55 வரும், divided by 0.1 கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் டேரக்டாக எழுதிடுறேன். சால்வ் பண்ணீங்க I'll get ia2 is equal to 550 amps. So answer is option 1. ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டியூஸ்ட் EMF ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சுதான் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா டிசி மோட்டாரோ டிசி ஜென்ரேட்டரோ the types of motors separately, shunt, series, differentially compound, cumulative compound or long shunt, short shunt, இது எல்லாத்தோட ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி EMF ஈக்குவேஷன்ஸும் ஸ்பீட் ரிலேஷன்ஷிப் அண்ட் டார்க் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிடும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இஸ் லேமினேட்டட் in order to 1 simplify its construction, 2 minimize eddy current loss, 3 reduce cost, and 4 is reduce hysteresis loss. So the answer is option 2. So transformer core generally in the machine DC or AC machine எதாவது மேலே அதை வந்து லேமினேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து it is to reduce the eddy current loss தான். இதே hysteresis loss reduce பண்ணணும்னா we use silicon steel யூஸ் பண்ணுவோம். ஸோ eddy current loss reduce பண்ணா கோரை லேமினேட் பண்ணுவோம், hysteresis loss reduce பண்ணா we use silicon steel. Okay, if the field of the synchronous motor is under excited, the power factor will be. So when the synchronous motor is under excited, it has lagging power factor due to low field value of field current. இதை எப்படி நம்ம இந்த கன்க்ளூஷன் போறோம்னா from inverted V curves. From inverted V curvesல என்ன இருக்கும், என்னோட x axis வந்து ஃபீல்ட் கரண்டா இருக்கும், y axis வந்து பவர் ஃபேக்டரா இருக்கும். ஸோ என்னோட கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த கர்வோட மேக்ஸிமம் ரீஜன்ல இந்த பார்ட் வந்து என்னோட யூபிஎஃப், இப்படி இந்த பார்ட் என்னோட யூபிஎஃப் ரெப்ரசென்ட் பண்ணுது. அது கீழே இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் வந்து லாகிங்கையும், ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் வந்து லீடிங்கையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸைட்டேஷன் தான், இதான் வந்து என்னோட நார்மல் எக்ஸைட்டேஷன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐஎஃப் வேல்யூ கம்மியா இருக்கும், அதுதான் அண்டர் எக்ஸைட்டட்னு சொல்றோம். அதுக்கு மேல இருக்கிறத ஓவர் எக்ஸைட்டட்னு சொல்றோம். ஸோ இப்போ வீக் ஹவர்ஸ் வந்து பார்க்கும் போது அண்டர் எக்ஸைட்டடா இருக்கும் போது என் பவர் ஃபேக்டர் வில் பி லாகிங். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இதே வந்து ஓவர் எக்ஸைட்டடா போச்சுன்னா என்னோட பவர் ஃபேக்டர் வந்து லீடிங்கா இருக்கும். நார்மல் எக்ஸைட்டேஷன்ல பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டியா இருக்கும். ஸோ திஸ் we come to conclusion from inverted V curves. Okay, which of the following is correct order of execution for the given expression? ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போற ரூல் பேர் வந்து பாட்மாஸ்னு வரும். இதை வந்து நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்ட்டு. B stands for brackets. ஓங்கிறது ஆர்டர் ஆஃப் பவர் ஆர் ரூட்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள என்ன இருக்கோ அதை சால்வ் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து வந்து ஆர்டர் வரும், அதாவது ரூட்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அப்ப இல்ல பவர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர், ஏதாவது 3/4 5/7 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ்ல என்ன இருக்கோ இல்ல பவர்ல என்ன இருக்கோ அதை சால்வ் பண்றோம். அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இதான் ஆர்டர். இதுல ஏன் வந்து நான் டிவிஷன் பக்கத்துல பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருப்பேன், அதாவது ஸ்லாஷ் ஆர் ஆஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். இது ஏன்னா இது ரெண்டுக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன்ல நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா,
லெஃப்ட்ல இருந்து போறப்ப ஃபர்ஸ்ட் என்ன வருதோ டிவிஷன் வச்சுன்னா டிவிஷன் பண்ணுங்க, மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அதேதான் அதுக்கு அடுத்தது வரும்போது அகைன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்குமே சேம் ப்ரையாரிட்டி தான். நீங்க லெஃப்ட்ல இருந்து போறப்ப ஃபர்ஸ்ட் அடிஷன் வந்துச்சுன்னா அடிஷன் பண்ணுங்க, சப்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணி அடுத்து திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த இப்ப கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல நமக்கு z is equal to x plus y into z divided by 4. இது மாடுலோ ஆப்ரேஷன். பர்சன்டேஜ்ங்கிறது மாடுலோ நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 2 minus 1. இப்போ நான் என்ன பண்றேன், லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். So I'm going to start from this direction. போறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வருது. அப்ப அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன். அதுக்கப்புறம் என்ன வருது, டிவிஷன் வருது. செகண்ட் நான் டிவிஷன் போவேன். அதுக்கப்புறம் மாடுலோ ஆபரேட்டர் வருது. ஓகேவா, முடிஞ்சிச்சு. ஸோ y இன்ட்டு z பண்ணிடுறோம். வர ஆன்சரை டிவைடட் பை 4, அதோட மாடுலோ ஆஃப் 2. இந்த பார்ட்டை நம்ம முடிச்சிடுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், ஐ ஹாவ் மீதி எனக்கு ரெண்டு சிம்பிள் இருக்கு, பிளஸ் ஒன்று இருக்கு, நெகட்டிவ் சிம்பிள் ஒன்று இருக்குது, தென் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன், லெஃப்ட்ல இருந்து வரணும்னு சொன்னேன். அப்ப லெஃப்ட்ல இருந்து வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் அடிஷனல் சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ பிளஸ், அதுக்கு அடுத்து எனக்கு ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு மைனஸ், தென் தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் என்னோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன். ஸோ இது எங்க இருக்கு, எனக்கு ஆப்ஷன் 2. ஸோ இந்த டேபிளை ஃபாலோ பண்ணுங்க. இந்த டேபிளை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா யூ கேன் எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் இந்த டேபிளை வச்சு நீங்க போட்டீங்கன்னா உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். Which are the following are unary operators in C? So the unary operators என்னன்னா it acts on the simple ஒரே ஒரு சிங்கிள் ஆப்பரண்ட் மட்டும் தான் இருக்கும். அதாவது இப்ப நான் x plus plus அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், that means that it is x plus 1. ஸோ நீங்க C ப்ரோக்ராம் எழுதும் போது ஒவ்வொரு தடையும் வந்து எக்ஸுங்கிற வேல்யூ வேரி ஆயிட்டே இருக்கும். நீங்க முன்னாடியே ப்ரீயா டிஃபைன் பண்ணிடுவீங்க, எக்ஸுங்கிற வேல்யூ ப்ரோக்ராம்ல வேரி ஆயிட்டே இருக்கும். ஒரு தடவை 3 ஆகும், ஒரு தடவை 4 ஆகலாம், ஒரு தடவை 7 இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடையும் நான் 3 + 1 7 + 1 எழுத முடியாது. ஸோ x plus plus நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் அண்டர்ஸ்டுட் தட் 3 + 1 4 + 1 ஒவ்வொரு தடையும் எக்ஸ் வேரி ஆகும் போது இன்க்ரிமெண்ட் ஆகும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே வரும். ஸோ அதுதான் சொல்றாங்க, ஒரே ஒரு ஆப்பரண்ட் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கும், ஆர் y மைனஸ் மைனஸ். ஸோ ஒரு ஆப்பரண்ட் தான் இங்கே இருக்கும், அதுதான் யூனரி ஆபரேட்டர்ஸ் சொல்றோம். ஸோ அந்த டைப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹாவ் யூனரி மைனஸ், யூனரி பிளஸ், இன்க்ரிமெண்ட்ல பிளஸ் பிளஸ், டிக்ரிமெண்ட்ல மைனஸ் மைனஸ், லாஜிக்கல் நெகேஷன் அண்ட் அட்ரஸ் ஆபரேட்டர் ஆம்பர்சண்ட், சைஸ் ஆஃப் ஆபரேட்டர். ஸோ இந்த கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 2ம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, 3 and 4 எனக்கு கிடையாது. ஸோ இது ரெண்டுமே எனக்கு கரெக்ட் தான், 1 and 2 both are correct. ஸோ லாஸ்ட் டைம் ஐ திங்க் அவங்க ஆன்சர் கீழே இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு, ஏன்னா ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கிறதுனால. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனரி ஆபரேட்டர்ஸ்னா இந்த 7 டைப் இருக்கு, இந்த 7 டைப்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. The operator used to get the value at the address stored in the pointer variable in C languages. ஜெனரலா பாயிண்டர்ல C லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்கு ரெண்டு ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இல்ல ஆஸ்டிக் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இட்ஸ் யூஸ் டு பாயிண்ட் தி வேல்யூ ஸ்டோர்ட் அட் பர்டிகுலர் அட்ரஸ். அந்த அட்ரஸ்ல ஸ்டோர் இருக்க வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பாயிண்ட் பண்றதுக்கு ஆஸ்டிக் சிம்பிளும், அந்த அட்ரஸையே பாயிண்ட் பண்றதுக்கு ஆம்பர்சண்ட் சிம்பிளும் யூஸ் பண்ணுவோம். இங்க கொஸ்டின்ல வேல்யூ பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூவை பாயிண்ட் பண்றதுக்கு எந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 AST. The pH value of the half cell is PtH2 H2S4 is oxidation electrode potential 0.3 கொடுத்திருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, E0 is equal to 0.0591 into pH. So pH தான் கேட்கறாங்க, E0 வந்து 0.3. So 0.3 is equal to 0.0591 into pH, or I can write pH is equal to 0.3 divided by 0.0591. So solve பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 5.08 வரும். So the answer is option 2 5.09. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க,
0.0591 into pH. Okay, the region of electromagnetic spectrum for nuclear magnetic resonance. So nuclear magnetic resonance NMR, the instrument use பண்ணோம்னா we use it to analyze the molecular structure of the material. ஒரு given material ஓட molecular structure எப்படி இருக்குன்னு analyze பண்ண யூஸ் பண்ணுவோம். பட் அது எந்த region of யூஸ் பண்ணுவோம்னா we use it in a radio frequency range. So the answer is option 2, radio frequency. Which of the following is true for the reaction? ஜென்ரலா ஒரு ரியாக்ஷன் நடக்குன்னா அது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அதுல ரிடக்ஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும், ரெண்டு விஷயம் நடக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப. அதுல ஆக்சிடேஷனா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும், ரிடக்ஷன்னா வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல எனக்கு ரெண்டு இருக்கு, Fe3+ இருக்கு, Br- இருக்கு. ஸோ Fe3+ இங்க என்ன ஆகுதுன்னா 2+ மாறுது. 3 இஸ் பாசிட்டிவ் சார்ஜா இருக்குது, 3+. அது என்ன ஆகுது 2+ மாறப்ப எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கம்மி ஆகுது. விச் மீன்ஸ் தட் அந்த இடத்துல எனக்கு ஒரு எலக்ட்ரான் கெயினா இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரான் ஆட் ஆனதுனால தான் என்னோட பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கம்மி ஆகுது. ஸோ எலக்ட்ரான் கெயினுங்கிறது என்ன, ரிடக்ஷன். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரிடக்ஷன். அதே மாதிரி Br- ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கு, அது இங்க என்ன ஆகுது Br மாறுது. அப்ப ஒரு எலக்ட்ரானை அதை லூஸ் பண்ணுது, அப்ப அது வந்து எனக்கு ஆக்சிடேஷன். ஸோ Feங்கிறது ரிடக்ஷன், Br வந்து இந்த இடத்துல எனக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ ஜென்ரலா ஒரு செல்லோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பிளஸ் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ரெண்டையுமே தனித்தனியா ஆட் பண்ணாதான் என்னால ஒரு செல்லோட பொட்டன்ஷியல் ஒரு ரியாக்ஷனோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்ண போறோம். இதான் என்னோட ரிடக்ஷன் ஈக்குவேஷன். இது வந்து என்னோட ரிடக்ஷன் ஈக்குவேஷன். நான் இங்க எழுதியிருக்கேன் உங்களுக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ 2Fe3+ gains an electron and becomes 2Fe2+. அதே மாதிரி 2Br- என்ன ஆகுது, it also gains an electron. இது வந்து என்னோட ஆக்சிடேஷன் பார்ட். இப்ப இதோட பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டா ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளை ரெஃபர் பண்ணா மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும். அது அந்த டேபிள் உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் கொஞ்சம் இருக்கு, அந்த வேல்யூஸை நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும். கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு Fe2+க்கு this is my standard equation. ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியலோட வேல்யூ 0.771. இதே ஆக்சிடேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் -1.065. ஸோ செல் பொட்டன்ஷியல் அப்ப என்னவா இருக்கும், 0.771 minus 1.065. சால்வ் பண்ணுங்க, எனக்கு -0.29 வரும். இதான் என்னோட பொட்டன்ஷியல். இப்ப ஸ்பான்டேனியஸா இல்லையான்னா when this value is greater than 0, அதாவது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா we call that reaction to be spontaneous. If this is less than 0, negative இருந்துச்சுன்னா that reaction is not spontaneous. ஸோ என்னோட கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆப்ஷன் 4, E0 is equal to -0.29 and it is not spontaneous because the value is less than 0, நெகட்டிவா இருக்குது. Okay, last question. What is the phenomenon of formation of coal called? Metamorphism, diagenesis, photosynthesis, protolith. So இது உங்களுக்கு நாலுக்குமே நான் என்னன்னு சொல்லிடுறேன். So metamorphism is a process by which organic matter is converted into coal. இதான் metamorphism. So நம்மளோட answer is option 1, metamorphism தான். Formation of coal என்னன்னு கேட்கறாங்க, it is called as metamorphism. பட் மொத்த மூணும் என்னன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. டயகனஸ்னா ஒரு செடிமெண்ட்ஸ்லாம் அங்க இருந்து இருக்கும்ல, அந்த செடிமெண்ட் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ராக்கா கன்வெர்ட் ஆகுறப்ப அங்க நடக்கிற பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் தான் டயஜெனிசிஸ் சொல்றோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு தி பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் occurring during the conversion of sediment into sedimentary rock. Photosynthesis, it is a process used by the plants which converts the light energy into chemical energy. Protolithங்கிறது இந்த மெட்டமார்பிசம் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ், தட் இஸ் ஒரிஜினல் அன்மெட்டமார்பைஸ்ட் ராக், அதுதான் புரோட்டோலித்துங்கிறது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு phenomena of formation of coal is called as
metamorphism. So the answer is option 1. So 35 questions நான் explain பண்ணியிருக்கேன். This is about part 2 basic science and engineering in TNEBA exam conducted in December 2019. So part 3 இருக்கு. again அந்த 65 questions இருக்கு. அதோட வீடியோஸும் நான் ஃபியூச்சரா போடுறேன். இந்த மீன் டைம் மற்ற வீடியோஸ் நான் சில டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு நம்ம சேனல்ல. அதுல வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. Till then, happy learning.